ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே! இது ரெட்ரோ மூவிஸ். நான் இளையாள். இன்னைக்கு நம்ம ரிவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் டூயட். 1994ல் கே. பாலச்சந்தர் அவர்களால் இயக்கப்பட்ட இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் கொடுத்துருந்தாங்க. இந்த படமே மியூசிக் சம்மந்தப்பட்டதுன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒவ்வொரு பாட்டும். படம் ஃபுல்லாகவே மியூசிக் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுலேயும் மெயினாக சாக்ஸோஃபோன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எங்கேயாவது ரேராக பார்த்துருப்போம். இந்த படத்தில் அதை மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக பிரபு சாரும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. வாங்க இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்க. ரமேஷ் அரவிந்த் சார், பிரபு சார் ரெண்டு பேரும் ஈக்குவலாக குணா சிவாங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க அண்ணன் தம்பியா. மீனாட்சி சேஷாத்ரி அஞ்சலிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் சார் சிற்பியா பண்ணியிருப்பாங்க வில்லன் கேரக்டர். செந்தில் சார் சார்லி சார் ஒரு காமெடி ட்ராக் போயிட்டே இருக்கும். சரத்பாபு சார் பரமகுருங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சுதாங்கிறவங்க சீதாமாங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரூபஸ்ரீங்கிறவங்க சீமாவா தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அண்ணன் தம்பிகளை காமிக்கிறாங்க. பிரபு சார் குணாவாகவும் ரமேஷ் அரவிந்த் சிவாவாகவும் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களே பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணி பாட்டும் பாடுவாங்க. இதில் குணா கேரக்டர் அழகாக சாக்ஸோஃபோனாங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணுவாங்க. அரவிந்த் சார் நல்லா பாட்டு பாடுவார். இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். இப்படியே சந்தோஷமாக போயிட்டுருக்கிறவங்க லைஃப்பில் ஒரு லவ் வருது. அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரை விரும்புகிறாங்க. அதில் ரமேஷ் அரவிந்த் அந்த லவ் ஈஸியாக செட் ஆகிடுது. குணாவுக்கு அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுது. ஏன்னா அவர் குண்டாக இருக்காங்கிற ஒரு ரீசன்னால். இதனால குணா ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருப்பார். எப்போயுமே அவருக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், தான் குண்டாக இருக்கனால பொண்ணுங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணுதுன்னு. ஆனால் நம்ம சிவாவுக்கு ஈஸியாக செட் ஆன அந்த லவ்வுமேவும் கை கூடாமல் போய் லவ் ஃபெயிலியர் ஆயிரும். அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவார். சிவா கேரக்டர் எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ். அவர் எதையுமே டக்குன்னு ஏற்றுக்கிட மாட்டார். ஆனால் குணா கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவார். எல்லாமே தம்பிக்காகனா அவர் எதுனாலும் விட்டு கொடுத்து போவார். அந்த மாதிரி கேரக்டர். இந்த சமயம் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டே காலி பண்ணி சென்னைக்கு வராங்க. அங்கே அவங்க தங்கச்சி ஒருத்தவங்களும் கூட இருக்காங்க. இப்போ குணாட்ட அவங்க அப்பா இறக்கும்போது தனக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கிறதாவும் அவங்க சென்னையில் இருக்கிறதாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்கள போய் குணா மீட் பண்ணுவார். அவங்க தான் சீதாம்மா. அந்த கேரக்டர் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்க மறைவாக வாழ்க்கை நடத்தினால அவங்கள பற்றி வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் குணா அவங்கள ரொம்ப கரிசனமாக வீட்டுக்கு கூட்டு வருவார். ஆனால் அவங்க சொல்லிடுவாங்க, நான் வீட்டுக்கு வந்தால் வேலைக்காரமாவாக தான் இருப்பேன், விஷயத்தை பற்றி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களும் இப்போ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை தொடங்கி நல்ல விதமாக இவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி நல்ல வசதியாக வந்துடுவாங்க. ஒரு பெரிய வீட்டுக்கும் போயிடுவாங்க. இப்போது அஞ்சலிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. நம்ம மீனாட்சி சேஷாத்ரி ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ரெண்டு பேரும் குணாவும் சிவாவும் வேறு வேறு இடத்துல இவங்களை மீட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே இவங்களை விரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. எதேச்சியாக அவங்க பக்கத்து வீட்லேயே குடி வந்திருப்பாங்க மீனாட்சி சேஷாத்ரி. இதை பார்த்ததுமே ரெண்டு பேருக்குமே தனித்தனி ரூமில் இருந்து ரெண்டு பேருமே இவங்களை அடுத்த வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலி சினிமாலெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணுற கேரக்டரு மாஸ்டராக இருப்பாங்க. இப்போது அவங்க ஒர்க் பண்ணுற படத்தில் இருக்கிற ஹீரோயினை விட அழகாக இருக்காங்க அஞ்சலி. இது அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோவாக இருக்கிற பிரகாஷ்ராஜுக்கு அஞ்சலி மேலே ரொம்ப ஆசை. அவங்கள எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அஞ்சலிக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர்கிட்டேருந்து விலகி தான் போயிட்டே இருப்பாங்க. சார்லி சாரும் நம்ம செந்தில் சாரும் சேர்ந்து காமெடி ட்ராக் போயிட்டுருக்கோம். காமெடின்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன கதையாகவே காமிச்சிட்ருப்பாங்க. ரெண்டு பேர் ரொம்ப ஏமாற்றி பழைக்கிற மனுஷர்களாக இருப்பாங்க. அவங்களே ஒரு சமயம் ஏமாந்து போய் நிற்பாங்க. இதை ஒரு கதையாகவே ஒரு தனி ட்ராக் போயிட்டே இருக்கும். இப்போது பக்கத்து வீட்டில் சாக்ஸோஃபோன் வாசிக்கிற அந்த சவுண்டை கேட்டு அஞ்சலி மெய் மறந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவங்களும் அந்த பக்கம் இருந்து பாட்டு பாடுவாங்க. இவர் இங்கேருந்து அந்த இது ப்ளே பண்ணும்போது அவங்க பாடுறதை இவரும் கேட்டுட்டு தன்னை விரும்புகிறாங்கன்னு ரொம்ப தான் நம்ப ஆரம்பிச்சிருவாரு நம்ம குணா கேரக்டர். ஆனால் அஞ்சலி வெளியில் பார்க்கும்போது அந்த சாக்ஸோஃபோனை எதேச்சியாக நம்ம சிவா எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்க போக அவர் தான் அதை வாசிக்கிறாருன்னு இவங்க தப்பாக நினச்சிருவாங்க. அவங்க சிவாவை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நடுவில் குணா அழகாக கவிதைகளும் எழுதுவார். அதை போய் நம்ம சிவா விளையாட்டுத்தனமாக அங்கே கொண்டு போய் அது தான் எழுதின கவிதையாக அஞ்சலிகிட்ட வாசிக்க போக அஞ்சலி சிவாவை ரொம்ப விரும்பவே ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான ரீசனே அந்த சாக்ஸோஃபோனும் அந்த கவிதைகளும் தான். இப்போ குணா
அஞ்சலிக்காக ஒரு பாட்டே எழுதி அத வந்து பாடுவாங்க 2 பேரும். அஞ்சலி அஞ்சலிங்கிற சாங் அவ்வளோ அருமையான பாட்டு. நம்ம எஸ்பிபி சார் வாய்ஸ்ல வந்த பாட்டு. ஒரு நாள் சிவா வந்து அஞ்சலி கூட ஷூட்டிங் ஸ்பாட் போயிருப்பாரு. அங்க அந்த ஹீரோ வந்து ரொம்ப அஞ்சலிய டச் பண்ணி டான்ஸ் ஆடுறத பார்த்து இவர் ரொம்ப பொசசிவா அஞ்சலி கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப அஞ்சலி வந்து அத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல நம்ம சிற்பி அதாவது பிரகாஷ்ராஜ் சார் வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தைகளை தனித்தனி லெட்டர்ஸாக கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு கவிதையாக அஞ்சலிக்கு அனுப்புவார். ஆனால் ஆக்சுவலாக அதை அஞ்சலி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது சிவா தான் அனுப்பிட்டாருன்னு தப்பாக நினச்சிருவாங்க. உடனே இதே மாதிரியே அவரை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வந்த விஷயத்த கட் பண்ணி அதை அனுப்புவோன்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க வீட்டுக்கு கொடுக்க சொல்லி அனுப்ப போக அந்த பையன் கொண்டு போய் அதை குணா கையில் கொடுத்துருவாரு. குணா வந்து அதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது என்னை எப்படியாவது ஒரு தடவையாவது மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சிவான்னு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அதை வாசின்னு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு தன்னை வாசிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாசிப்பார். அப்போ சீதாம்மா வந்து கேட்பாங்க. அப்போ கூட சீதாம்மாட்ட சொல்லுவார், இப்படி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் சீதாம்மா, எனக்குள்ள காம்ப்ளெக்ஸே இப்போ எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக போவார். ஆனால் மறுநாளே சிவா வந்து ஜன்னல் வழியாக அஞ்சலிட்ட பேசுகிறத பார்த்துருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது குணா வந்து தப்பாக நினச்சிருக்கான்னு நினச்சி குணாட்ட போய் கேட்குறாங்க, நீ எப்படி அவங்க ஒன்றை விரும்புகிறாங்கன்னு நினச்சேன்னு சொல்லும்போது அவங்க அந்த எழுத்தெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறாரு. அப்போ வந்து அவங்க அந்த வாசிங்கிறத வந்து சிவான்னு மாற்றி காமிக்கிறாங்க. ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது குணா, நீ தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லும்போது அப்படி மனசு உடஞ்சி போயிடுறாரு குணா. ஆனால் என்னோட மனசில் இருக்கிறது தான் கரெக்டு சீதாம்மா, நீங்கள் அதை தயவு செஞ்சு அந்த இதை மாற்ற ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி கண் கலங்கி வெளியேறிடுறாரு. இப்போ அஞ்சலி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அஞ்சலி வந்து ஒரு கவிதையை உட்காந்து படிச்சிட்ருப்பாங்க. அப்போ கரண்ட்டு போயிடும். அது தொடர்ச்சியாக இவர் அந்த கவிதையை சொல்லுவார். அப்படி அஞ்சலி வந்து ஒரு நிமிஷம் ஷாக்காகி பார்ப்பாங்க. எப்படின்னா இது எல்லாமே என்னோட கவிதைகள் தான் அவர் சொல்லிடுவார். இப்போ அங்கே அஞ்சலி போய் சிவா கூட சண்டை போடுவாங்க, இப்படி பொய் சொல்லியிருக்க நீ உன்னோட கவிதைகள்னு அப்படின்னு. சிவா வந்து எப்பயுமே கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பார். படபடன்னு எல்லாத்தையுமே உடனே கோவப்பட்டுருவார். உடனே அண்ணன்ட்ட வந்து சண்டை போடுவார். நீ தான் எழுதுனேன்னு எதுக்கு சொன்னேன்னு சொல்லும்போது அண்ணன் சீதாம்மா வந்து தடுப்பாங்க 2 பேரையும் சண்டை போட விடாமல். அப்போ சீதாம்மாவை வந்து ரொம்ப மரியாதை குறைவாக பேச போக சிவாவை குணா அடிச்சிருவாரு. சிவா உடனே கோச்சிட்டு போயிடுவாங்க. குணா பின்னாடியே போய் திருப்பி சமாதானம் பண்ணுவார். அண்ணா தானே அடித்தேன், கோச்சிக்கிடாதடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. அடுத்து ஒரு நாள் சாக்ஸோஃபோனை நம்ம குணா வாசித்துக்கிட்டு இருக்கிறத அஞ்சலி பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிரும். திருப்பி வந்து சிவாட்ட வந்து சண்டை போடுவாங்க. ஏன் இப்படி எல்லாத்தையுமே நீ பண்ணேன்னு சொல்கிறேன்னு சொன்னோடனே, ஏன் அதெல்லாம் இல்லாமல் நீ என்ன லவ் பண்ணலையான்னு கேட்பாரு. அதுதான் உங்களை என்னை மெயினாக லவ் பண்ண வச்சதுக்கு காரணமேன்னு இவங்க சொல்லுவாங்க. ரொம்ப குழம்பிடுவாங்க அஞ்சலி. அஞ்சலியோட அப்பாவா வந்து சரத்பாபு சார் நம்ம பரமகுருங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவர் நிறைய அஞ்சலிக்கு எடுத்து சொல்லுவார், நீ வந்து ரசித்தது வந்து அந்த சாக்ஸோஃபோனும் கவிதைகளும் மட்டும்தான். அப்போ அதுக்கு சொந்தக்காரரான குணாவை தான் நீ விரும்பணும். இது வந்து உனக்கு ஒரு மாயையாக தான் கிரியேட் ஆகிருக்கு சிவாங்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்களும் அப்படியா தான் இருக்குமோன்னு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சிவாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது சிவாவுக்கு ரொம்ப கோவத்தை கொடுக்கும். இதுக்கு நடுவில் அந்த ஹீரோ வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி. அவர் ரொம்ப ரூடாக வேற பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு நாள் அஞ்சலியை வந்து குணா தனியாக மீட் பண்ணுவார். மீட் பண்ணி இப்படி நான் உங்களை விரும்புகிறேங்கிறத டைரெக்டாகவே சொல்லுவார். இவ்வளோ கவிதைகள் உங்களுக்காக தான் எழுதுனேன்னு சொல்லி காமிக்கும்போது அஞ்சலி சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை ஒரு நல்லவராக தான் பார்த்தேன், எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு சொல்ல வர போகும்போதேவும் அவர் சொல்லிடுவார், இதை என் கண்ணு முன்னாடி சொல்லாதீங்க, நான் அங்கே ரொம்ப தூரம் போன பிறகு சொல்லுங்கள், என்னால் தாங்கிக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ சிவாவுக்கு குணா மேலே ரொம்ப கோபமாக இருக்கும். இதை வந்து அந்த ஹீரோ வந்து யூஸ் பண்ணிக்கிடுவார் இவங்க 2 பேரையும் பிரித்து விடுறதுக்காக. இந்த சாக்ஸோஃபோன் விஷயம் வந்து ரொம்ப பெருசாகி அவங்க 2 பேருக்குள்ள அடிதடி சண்டையே வந்துடும். குணாவை போய் சிவா அடிக்கவே செஞ்சிருவார். அதுக்கப்புறம் தான் ஒரு சாங் கூட ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணுவாங்க. ஆனாலும் அதுலேயும் தன்னோட அண்ணனுக்காக அந்த பாசம்லாம் இருக்கும் சிவாவுக்கு. ஆனாலும் வந்து அவருக்காக அந்த பாட்டை பாடி கொடுத்துட்டு போவார். அந்த ஹீரோ வந்து அஞ்சலியும் தனக்கும் கல்யாணங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருவாரு. இதனால் அஞ்சலி ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க.
இப்போ குணா வந்து அஞ்சலிட்ட வந்து இதுக்காகத்தான் நீ எங்கள் கூட பழகுனியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச போக, அப்போ அஞ்சலி அழுதுகிட்டே சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, அவனா தப்பாக இது கொடுத்து அப்படின்னா தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லவும், குணா ஹீரோவோட வீட்டுக்கே போய் அவரை அடிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவார். இதை பழி வாங்குறது சாக்கில் தான் தன்னோட தம்பியை வந்து அடுத்து அவங்க பிரிக்க போகிறாங்கங்கிறத குணா எதிர்பார்க்க மாட்டார். அண்ணன் தம்பி பாசம் நிறையா இருக்கும். ஆனால் சிவாவோட கோவத்தினால அவர் வந்து டக்குன்னு அண்ணாவை புரிஞ்சுக்கிட மாட்டார். கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே. அந்த கோவம் தான் அவரை வந்து ரொம்ப அவங்க அண்ணன்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போயிட்டே இருக்கும். இதை யூஸ் பண்ணி அந்த ஹீரோவும் அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஒரு ஆளுகளை செட் பண்ணி, ஒன்னால தான் அவங்க அண்ணன் வந்து இப்படி டாப் லெவலில் இருக்கான், உன்னோட வாய்ஸ் இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் அதை வீட்டை விட்டே வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இவர் போய் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பார் நம்ம சிவா கேரக்டர். குணா வந்து அங்கே போய் அவரை கூப்பிடுவார், இப்படிலாம் தனியாக தங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத வான்னு சொல்லி கூப்பிடும்போது அவரையும் வெளியே பிடிச்சி தள்ளிடுவார். அப்போ தான் அவர் எதேச்சா பார்க்க போக அந்த ஹீரோவோட ஃபோட்டோ அவர் வீட்டில் இருக்கும். சரி, இவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ குணா வந்து அஞ்சலிட்ட ஹெல்ப் கேட்பார், உங்களால் மட்டும்தான் சிவாவை வந்து வீட்டுக்கு திருப்பி கூப்பிட்டு வர முடியும், நீங்கள் போய் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் எதனாலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுவார். அஞ்சலி வந்து சிவாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு குரூப்பாக நிறைய பேர் வந்து அஞ்சலியை கடத்திட்டு போயிடுவாங்க. அப்போ சிவாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க கூட சண்டை கூட போட முடியாது. வேமா அண்ணன் வீட்டுக்கு ஓடுவார். ஓடி போய் அண்ணன்ட்ட சொல்லுவாங்க. நடுவில் வந்து அவர் சண்டை போட்டு வீட்டை விட்டு போகும்போதே சீதாம்மா வந்து இறந்துருவாங்க. அது கூட அவருக்கு தெரியாது. இப்போ தான் வீட்டுக்கு வரும்போது அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து அழுவார். இப்போது அதுவும் அவங்க ஃபோட்டோ வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ கிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு தெரியுது அதுவும் அவங்க அம்மா மாதிரி தான் அப்படிங்கிறது. இப்போ அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அஞ்சலியை காப்பாற்றினேன்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் அவர் கடத்திட்டு போன இடத்துக்கு போகிறாங்க. கடத்திட்டு போனவங்க வந்து ஒரு பேரலாக இருக்கிற இடத்துல போய் சண்டை நடக்கும். அந்த பேரலுக்குள்ளே இந்த பொண்ணு உள்ள அஞ்சலி ஏறி உட்காந்துக்கூடும். அதை அப்படியே மலை மேலேருந்து உருட்டி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ருவாங்க, கடலில் விழுந்துடும். ஆனால் அவங்களோட துப்பட்டா வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த பேரலில் எல்லா பேரல்லையும் பாம்பு வேற வச்சுருப்பாங்க. அதை ஒவ்வொன்றையாக வெடிக்க வச்சுக்கிட்டே வருவாங்க. அப்போது நம்ம குணா கேரக்டர் வந்து போய் அவங்கள காப்பாற்றி வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்கள ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே ஹீரோ வந்து தம்பியை ஒரு மலை உச்சியில் பிடிச்சி வச்சுக்கிட்டு பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இப்போ பாரு நான் எல்லாரையும் சுட்டுட்டு நான் உங்கள் இதே முடிச்சிடுறேங்கிற மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக பேசுவார். அப்போது நம்ம சிவா கேரக்டர் வந்து நீ வந்து வாழணுன்னே நான் வந்து இவனை கூப்பிட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேரக்டரையும் சேர்த்து கைக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து குதிச்சிருவார். விழுந்து 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. சிவா கேரக்டர் இறந்து போயிடுவாங்க. இப்போ குணா சிவாவை தூக்கி வச்சு அழுவார். அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சுன்னு காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து பூ போட்டு மலரஞ்சலி செலுத்திட்டு இருப்பார் நம்ம குணா கேரக்டர். அப்போ வந்து பரமகுரு, அதாவது சரத்பாபு சார் வந்து அங்கே வந்து பேசுவாங்க. நீ வந்து சிவாவுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சேன்னா நீ அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அஞ்சலியும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல போக அப்படியே அஞ்சலியை காமிப்பாங்க. இப்போ 2 பேரும் குணாவும் அஞ்சலியும் சேர்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பாலச்சந்தர் சார் படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே தனித்தனி கதைகளாக காமிப்பாங்க. அதனால ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்காத மாதிரி ஒரு சிலது தோணும். அது மெயினாக பார்த்திங்கன்னா அஞ்சலியோட லவ், அவங்களுக்கு அது எப்படி வந்து உருவாகுதுங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கவே மாட்டாங்க. படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் சீன் கூட கொஞ்சம் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். படத்தில் மியூசிக் வந்து வேறு லெவலுங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து மூவ் ஆகி போகிறதே தெரியாத அளவுக்கு அந்த மியூசிக் கொண்டு போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பிரபு சாரோட நடிப்பு வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. ரமேஷ் அரவிந்த் சாரும் அப்படித்தான், நம்ம அஞ்சலி கேரக்டரும் அப்படித்தான், ரொம்ப அருமையாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறதுக்கு நல்ல படங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்து வர எபிசோடில் இன்னொரு படத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.